பெண்களுக்கு தெரியுதா பார்க்கலாம், நம்ம கட்சிக்காருக்கு தெரியுது. நீங்க சொல்லுங்கம்மா. 10,000 பாருங்க. அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க பாரு. நான் 2,000 தான் நினைச்சிட்டேன். பாருங்க அதிர்ச்சி ஆகுறாங்க பாருங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க அம்மா? கலைவாணியம்மா வா, மேல வா, வா ஜீப்புக்கு வா. எவ்வளவு கொடுக்குறாங்க? 10,000. எத்தனாயிரம்? 10,000. சத்தமா சொல்லுங்க. 2 கை 5 காட்டுங்க. 2 5 10,000 கொடுக்குறாரா? எதுக்கு கொடுக்குறார்? இந்த திமுக அரசு நம்ம பட்ட கஷ்டத்துக்காக நிவாரண தொகையாக அண்ணன் பொறுப்பேற்றவுடன் கையெழுத்து 10,000 ரூபாய் கொடுக்குற கையெழுத்து தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் போட போறார். குடும்ப தலைவிக்கு 10,000. சரி, அதோட விட்டுறாரா நம்மள? இல்ல, 1ஆம் தேதினா ஒரு குடும்ப தலைவிக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? 2,000. எவ்வளவு? 2,000. குடும்பத்துக்கு ஒரு 10,000, குடும்ப தலைவிக்கு ஒரு 2,000, 12,000 ஆச்சா? அடுத்து பாருங்க, நம்ம வீட்டு பிள்ளை காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு அரசு வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டுல இருக்கிறாங்களா? அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மாசம் 2,000. எவ்வளவு? 2,000. நம்ம பெத்த பிள்ளைங்க 2,000 ரூபாய். +2 முடிச்சுட்டு சில பிள்ளைங்க காலேஜுக்கு போவாங்க, வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? மாசம் 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. புரியுதாமா? சரி, குடும்பத்துக்கு 10,000, நமக்கு 2,000, நம்ம பெத்த பிள்ளைக்கு ஒரு 2,000. சரி, அடுத்து எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்குதா? சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்குதா? இல்ல. இந்த வெயில் நாள்ல காலையில 6 மணிக்கு வாங்குற பாலை மத்தியானம் 2 மணிக்கு ஒரு டீ போட முடியுதா? புளிச்சு போதா இல்லையா? கெட்டு போதா? சரி, இன்னைக்கு ஆட்டி வைக்கிற மாவை நாளைக்கு தோசை சுட முடியுதா? என்ன ஆகுது? புளிச்சு போதா? இன்னைக்கு வாங்குற காயில மீந்த காய் நாளைக்கு எதுனா சாம்பார பொரியல செய்ய முடியுதா? என்ன ஆகுது? ஐய புட்டு காஞ்சி போதா? சரி, இந்த கஷ்டம் நஷ்டங்களை அறிஞ்சு புரிஞ்சு அண்ணன் எடப்பாடியார் கோட்டையில முதலமைச்சரா இருக்கிற எடப்பாடியார் நமக்கெல்லாம் என்ன கொடுக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ். என்ன கொடுக்கிறார்? ஃப்ரிட்ஜ். அத நான் எப்படி என் கையால தூக்கி கொடுக்க போறணும்? நீங்க 2 பேரும் நீங்க உங்க 2 கையால வாங்கி போறீங்களே, எனக்கு பயமாகுது. வெயிட் ஃப்ரிட்ஜ் தூக்கி என்னால குத்துற முடியுமா? நீங்களும் வாங்கிட முடியுமா? அண்ணன் எடப்பாடியார் நமக்கெல்லாம் என்ன கொடுக்கிறார்? ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறார். அதோட விட்டுறாரா நம்மள? வருஷம் தீபாவளி வருதா? தீபாவளிக்கு என்ன புடவை எடுக்கிறீங்க நீங்களா? எவ்வளவு ரூபாயில எடுக்கிறீங்க? 200 ரூபாய் 300 ரூபாயில எடுக்கிறீங்க. அது என்ன சாதாரணமா கட்சிட்டு அந்த 200 300 நமக்கு எத்தின் சண்டை போறோம் நம்ம வீட்டுக்கார்ட்ட? சொல்லுங்க ஓப்பனா, அசிங்கப்படாதீங்க. என் நிலைமையாதான். ஒண்ணு என்னோட ஒரு சண்டை நீங்க கம்மியா போடுவீங்க, இல்ல ஒரு சண்டை உங்களோட நான் அதிகமா போடுவேன். எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா தான். எவ்வளவு சண்டை போட்டு வாங்குறீங்க? அத ஒரு 200 ரூபாய் வாங்கறதுக்கு 4 சண்டையாவது 5 சண்டையாவது போடுறோமா? 2 மாசம் முன்னத்துல இருந்தே நம்ம பிட்டு போடணும். அவருக்கு இட்லி வைக்கும் போதும் அவருக்கு தோசை வைக்கும் போதும் தீபாவளி வந்துச்சுங்க, எதிர் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க, 200 ரூபாய் கொடுங்க நான் ஜவுளி கடைக்கு போன்னு சொல்றோமா இல்லையா? அதுக்கப்புறம் கூட வந்துட்டா நமக்கு நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு அடிக்கிறாங்க அந்த 200 ரூபாய. அது அடி கேட்ச் பூச்சின்னு தான் நம்ம ஜவுளி கடைக்கு போறோம். போனா அங்க இருக்கிற கூட்டத்துல அந்த புடவை எடுத்தாந்து கட்டுறதுக்குள்ளே தீபாவளி முடிஞ்சு போதா? சொல்லுங்க. 200 ரூபாய் புடவைக்கு நமக்கு இவ்வளவு அமக்கலம் நம்ம குடும்பத்துல நடக்குது. ஆனா அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆன உடனே ஒரு தீபாவளிக்கு பட்டு புடவை. என்ன புடவை? பட்டு புடவை, பட்டு வேஷ்டி கொடுக்கிறார். தலை தீபாவளி கூட எனக்கு கொடுக்கலமா எங்க வீட்டுல. உங்க வீட்டுல குத்தாங்களா? குத்தாங்களா? இல்ல. ஆனா அண்ணன் எடப்பாடியார் ஒரு தீபாவளிக்கு பட்டு புடவை, பட்டு வேஷ்டி. அடுத்த தீபாவளிக்கு அண்ணன் எடப்பாடியார் கொடுக்கிற பட்டு புடவை நீங்களும் கட்டுறீங்க, நானும் கட்டுறேன். இங்க வந்துடுறோம் தீபாவளியை கொண்டாட. வெட்டிக்கலாம் பட்டாசுங்க. சரியா? சரி, அதோட முடிஞ்சு போதா? 100 நாள் வேலையை நம்பி இருக்கிற குடும்பம் நம்ம குடும்பம். 100 நாள் வேலையை 150 நாட்களா உயர்த்தி கொடுக்கிற முதலமைச்சர் யாரு? சொல்லுங்க. எடப்பாடியார். சொல்லுங்க. எடப்பாடியார். அதே மாதிரி நம்ம வீட்டு பெண்ணுக்கு நம்ம கல்யாணம் வைக்கிறோம்னு வச்சுங்க, 1 சவரன் மாங்கல்யம் எவ்வளவு இன்னைக்கு விலை? 1,20,000 ரூபாய். இன்னைக்கு ரேட்டுக்கு 1 சவரன் 1,20,000 ரூபாய் மாங்கல்யத்தை ஃப்ரீயா கொடுக்கிறார். அதோட விட்டுதாரா? அந்த கல்யாண பெண்ணுக்கு கூரை பட்டு போடுவேன், கூரை பட்டு வேஷ்டி கொடுக்கிற முதலமைச்சர் யாரு? அண்ணன் எடப்பாடியார். அவரோட திட்டத்தெல்லாம் நான் சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம், ராத்திரி 2 வரைக்கும் நின்றுட்டு இருக்கலாம்.
அதே மாதிரி ஆதரவற்றோர் ஓய்வூதிய தொகையெல்லாம் 2000 ரூபாய் கொடுக்கிற முதலமைச்சர் யாரு? அண்ணன் எடப்பாடியார். இப்ப சொல்லுங்க, உங்க ஓட்டு யாருக்கு? இங்க இருக்கிற பெண்கள் ஓட்டு, இங்க உள்ள ஆண்கள் ஓட்டு, அங்க உள்ள இளைஞர்கள் ஓட்டு, உங்க மாமியார் ஓட்டு, உங்க மாமனார் ஓட்டு, உங்க நாத்தனார் ஓட்டு, உங்க மருமக ஓட்டு, மச்சன மூத்தார் ஓட்டு, பங்காளி அங்காளி ஓட்டு, பக்கத்து வீட்டு ஓட்டு, எதிர் வீட்டு ஓட்டு, இந்த பகுதியோட ஓட்டு, ஏன் ஓட்டு, எல்லாரும் ஓட்டும் யாருக்கு? ரெட்டலைக்கு. சரி, ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். அப்ப ஏப்ரல் 23ஆம் தேதி தான் நீங்க ஓட்டு போட போறீங்க. இன்னைக்கு எப்படி எல்லாம் அழகா பளிச்சுன்னு இருக்கிறீங்களோ, எனக்கு எப்படி நெத்தி நிறைய ஆளை எடுத்து பொட்டு வச்சிங்களோ, அதே மாதிரி ஏப்ரல் 23ஆம் தேதி விடிய காலையில எழுந்து நல்ல நமக்கு பிடிச்ச புடவையா கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய திலகம் வச்சுக்கிட்டு எங்க போனோம்? வாக்குச்சாவடிக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடணும். போயிட்டு ஒற்றை விரலால் நீங்கள் ஓங்கி அடிக்க வேண்டிய வெற்றி சின்னம் என்ன? ரெட்டலை. அந்த நேரம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு போய் எங்க காலில் கட்டி புடைய கட்டி எங்க போற நீ போய் போடு காப்பியேன்னு. அப்ப என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? 10,000 ரூபாய் கொடுக்கிற எங்க அண்ணன் எடப்பாடியார், 2000 ரூபாய் மாசம் கொடுக்கிற எங்க அண்ணன் எடப்பாடியார், ஃப்ரிட்ஜ் கொடுக்கிற எங்க அண்ணன் எடப்பாடியார், 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்கிற எங்க அண்ணன் எடப்பாடியார், 150 நாட்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கிற எங்க அண்ணன் எடப்பாடியார், என் பிள்ளைக்கு 2000 ரூபாய் கொடுக்கிற எடப்பாடியாருக்கு ஓட்ட போட்டுதான் உனக்கு காப்பிய போடுவேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஒரு காப்பி வாங்கறது நாங்க அம்மா போராட்டம் என்னம்மா சொல்லுங்க. அன்னைக்கு காலை 7 மணிக்கு இந்த ஊருக்கு தான் நான் வரேன். யார் யார் ஓட்டு போட்டுக்கிறீங்க, வீட்டுல யார் யார் காப்பி போட்டுக்கிறீங்கன்னு நான் பாப்பேன். கப்பு கப்புன்னு அடுப்ப நானே நிறுத்திடுவேன். ஓட்டு போட்டுதான் அடுப்பை பத்த வைக்கணும். சாப்பிட மாட்டீங்களா? பாருங்க. சரி, சரி, நாங்க இப்படி போறோம். இன்னைக்கு இதை கேட்டுட்டு எல்லாம் பேசிட்டோம். இப்படி நான் போன உடனே நாளைக்கு திமுக வண்டி வரும், பொய்யே சொல்லுவாங்க. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? நாங்க இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் பொய் சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்றது அப்படின்னு என்ன கேக்குறீங்கன்னு வச்சுங்க. இது வரைக்கும் புரட்சி தலைவி அம்மாவும் எம்ஜிஆர் அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? லேப்டாப் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? உங்க வீட்டு பிள்ளைக்கு சைக்கிள் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? உங்க வீட்டு பிள்ளைக்கெல்லாம் நோட்டு, புத்தகம், பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், செப்பல், பேக் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சரி, சொன்னதை செய்யற ஒரே ஆட்சி அதிமுக ஆட்சி. புரியுதா? செய்வதை சொல்லக்கூடிய ஒரே ஆட்சி. அதே போலதான் இப்ப அண்ணன் எடப்பாடியாரும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுப்பார், சிலிண்டர் கொடுப்பார், 10,000 ரூபாய் கொடுப்பார், மாசம் 2000